முதலில் நிர்வாணா என்றால் ஒருவர் இறப்பு என்பது இல்லை என்று உணர்வது. இரண்டாவது, இந்த வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டியது என்று ஒன்றும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது. நிர்வாணா என்பது இறப்பு என்று நாம் புரிந்து கொண்டது இறப்பு இல்லை. அதேபோல் வாழ்க்கை எது என்று நாம் புரிந்து கொண்டோமோ உண்மையில் அது வாழ்க்கை இல்லை என்ற உண்மையை அறிந்து கொள்வது. Death is no death at all and life is not really life. நிர்வாணா என்பது ஒருவர் இறப்பு என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளும் போது அவர் இறப்பு என்று ஒன்று இல்லை என்பதை கண்டறிவது. There is another phenomenon connected with this. அதாவது ஒருவர் வாழ்க்கை என்று எல்லோரும் எதை நினைத்து கொண்டிருந்தார்களோ அது வாழ்க்கை அல்ல என்பதையும் அறிந்து கொள்வது. இறப்பும் பிறப்பும் ஒரு மாயை. நிர்வாணா means the total realization of both realities. நான் ஒரே குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மதர். இறப்பு என்று ஒன்று இல்லை என்பது உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் புது பிறவி எடுத்துக்கொண்டே இருப்பீர்கள். வாழ்க்கை இன் சென்ஸ் போய்கொண்டே இருக்கும். இப்போது உங்களுக்கு பாதி உண்மைதான் தெரிய வரும். மீண்டும் வாழ வேண்டும், இன்னொரு உடல் அதற்கு வேண்டும், இன்னொரு பிறவி எடுக்க வேண்டும் என்கிற ஆசை இருந்து கொண்டே இருக்கும். இன்னொரு பாதி உண்மை தெரிய வரும்போது, அதாவது முழு உண்மை தெரிய வரும்போது, இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கை என்பது வாழ்க்கை அல்ல, இறப்பு என்பது இறப்பு அல்ல என்பதை தெரிந்து கொள்ளும் போது அந்த நாளில் நீங்கள் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னை அடைந்திருப்பீர்கள். நோ கொஸ்டின் ஆஃப் ரிட்டர்னிங். டு யூ ஃபாலோ மீ? உதாரணமாக ஒரு நபர் இறந்து விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். அவருடைய உடலை நாம் அவர் இருந்த கடைசி இடமாக பார்க்கிறோம். இந்த உடல் இருந்தவரை இந்த உடல்தான் அவர் தங்கியிருந்த கடைசி வீடு. இப்போது அவருடைய ஆன்மா இன்னொரு உடலை தேடி கதவை தட்டுகிறது. கதவுகளை அடையும் படிகள் சேதமாக இருந்தால் அல்லது கதவுக்கு செல்லும் பாதை உடைந்திருந்தால் தென் அவர் வேறொரு வீட்டின் கதவை, வேறொரு உடலை தட்டுவார். காரணம், வாழ்க்கையை உடலுக்குள் இருந்தால் மட்டும்தான் உணர முடியும். எனவே அவர் இறுதியில் இன்னொரு வீட்டிற்குள், அதாவது இன்னொரு உடலிற்குள் நுழைகிறார். இப்படித்தான் ஒருவர் இறந்தவுடன் அவருடைய ஆன்மா இன்னொரு உடலை தேடி உடனடியாக நிம்மதி இழந்து அலைய ஆரம்பிக்கிறது. காரணம், ஆன்மாவிற்கு வாழ்க்கை என்பது உடலிற்குள் இருந்தால் மட்டும்தான் என்பது தெரியும். It has always identified life with having a physical body. நீங்கள் கவனித்திருக்க மாட்டீர்கள். நீங்கள் தூங்கச் செல்வதற்கு முன்னால் என்ன யோசித்துக் கொண்டிருந்தீர்களோ அந்த யோசனையே காலை எழுந்தவுடன் முதல் யோசனைகளாக வரும். நன்றாக கவனியுங்கள். முந்தைய இரவு எது கடைசி யோசனையாக இருந்ததோ அடுத்த நாள் காலையில் 7 மணி நேரம் கழித்து முதல் யோசனையாக வருகிறது. அந்த சிந்தனை நீங்கள் எழுந்திருப்பதற்காக காத்திருக்கிறது. நீங்கள் காலையில் கண் விழித்த அடுத்த வினாடி வேலையை ஆரம்பிப்பதற்காக உங்களுடைய கான்சியஸ்னஸின் படிக்கட்டுகளில் முழு இரவும் காத்திருக்கிறது. யாராவது ஒரு நபரோடு முந்தைய இரவு சண்டை போட்டு இருந்தீர்கள் என்றால் காலை எழுந்தவுடன் அந்த சண்டை தான் நமது ஞாபகத்திற்கு வரும். உதட்டில் பிரார்த்தனையை முணுமுணுத்துக் கொண்டே தூங்கச் சென்றீர்கள் என்றால் அதே பிரார்த்தனையை சிந்தித்துக் கொண்டே காலையில் கண்விழிப்பீர்கள். What occurred last night will be the starting point of the next morning. இறக்கும் மனிதனுடைய கடைசி சிந்தனை, கடைசி ஆசை, கடைசி விருப்பம் இறந்த பிறகு அவனுடைய முதல் ஆசையாக மாறும். அவன் உடனடியாக தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறான். இறக்கும் தருவாயில் அவனுடைய உடல் அழிந்து கொண்டிருப்பதையும் அவன் இறந்து கொண்டிருப்பதையும் உணர்கிறான். தென் அவனுடைய ஸ்பிரிட் அடுத்த பிறவிக்கான பாதையை வேக வேகமாக தேடுகிறது. சோ எது கடைசி விருப்பமாக இருந்ததோ இறக்கும் தருணத்தில் அந்த கடைசி ஆசை, ரிமெம்பர் that will be essence of your entire life. அந்த ஆசைதான் உங்களுடைய முழு வாழ்க்கையின் சாரம்சமாக இருக்கும். தூங்க செல்வதற்கு முன்னால் என்ன நினைத்து பார்த்தோமோ அது அன்றைய நாளின் கதை சுருக்கமாக இருக்கும். அப்படி ஒரு மனிதன் தன்னுடைய
தூங்கச் செல்வதற்கு முன்னால் வரும் கடைசி சிந்தனையை குறித்து வைக்கும் பழக்கம் இருந்தால் அவருடைய சுய சரிதையை அவரால் மிக அழகாக எழுத முடியும். அதில் முக்கியமான நிகழ்வுகள் மட்டும் இருக்கும், முக்கியமில்லாதவை என்று கருதப்பட்டவை நிராகரிக்கப்பட்டிருக்கும். எனவே இறக்கும் கணத்தில் வரும் கடைசி சிந்தனைதான் உங்களுடைய 70 வருட 80 வருட முழு வாழ்க்கையின் சாராம்சம். அதுவேதான் அடுத்த பிறவியில் முக்கியத்துவம் பெறுகிறது. அடுத்த பிறவிக்கு சேர்த்து வைக்கப்பட்ட சொத்தாக எடுத்துச் செல்லப்படுகிறது. அதை நீங்கள் கர்மா என்று அழைக்கலாம், அல்லது ஆசை, விருப்பம், சம்சாரா, கண்டிஷனிங் என்று எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம். இட் won't மேக் எனி டிஃபரன்ஸ். அதை பில்ட்-இன் ப்ரோக்ராம் என்று அழைப்பது பொருத்தமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட விதையை விதைக்கும் போது அது ஏன் பெரிய ஆலமரமாக வளர்கிறது? அந்த விதையில் ஒரு பில்ட்-இன் ப்ரோக்ராம் இருந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த விதையில் தான் ப்ளூ பிரிண்ட் இருந்திருக்க வேண்டும். The seed must have been programmed. அந்த சிறிய விதையில் தான் ஒட்டுமொத்த பிளான்களும் அடங்கியிருக்க வேண்டும். அந்த சிறிய விதையின் ஜாதகத்தை ஒருவரால் எழுத முடியுமானால் அந்த மரத்தில் எத்தனை இலைகள் வளரும், அது எத்தனை பழங்கள் கொடுக்கும், அதில் எத்தனை விதைகள் இருக்கும், அது எவ்வளவு உயரம் வளரும், அதன் கிளைகள் எவ்வளவு நீளம் இருக்கும், அந்த மரம் எத்தனை மாட்டு வண்டிகளுக்கு நிழல் தரும் என்பதை அவரால் கணிக்க முடியும். எனவே இறக்கும் தருவாயில் நமது வாழ்க்கையின் சாராம்சத்தை நினைவு கூறுகிறோம். எதெல்லாம் முக்கியமோ அதை சேகரித்து வைக்கிறோம், தேவையில்லாதவற்றை விட்டுவிடுகிறோம். 1 லட்சம் சம்பாதித்த மனிதர் அதில் ஒரு 1000 ரூபாயை கோவில் கட்டும் நிதிக்கு கொடுத்திருந்தால் அவருக்கு சாகும் தருவாயில் அந்த கோவில் நினைவுக்கு வருவதில்லை. மீதம் இருந்த 99,000 பூட்டி வைத்திருந்த பெட்டிதான் சந்தேகமே இல்லாமல் அவர் நினைவுக்கு வரும். இறக்கும் நேரத்தில் முக்கியமானது சேகரித்து வைக்கப்படும், தேவையற்றது தூக்கி எறியப்படும். The essential and non-essential will be sorted out. இதுதான் நம்முடைய பயணத்திற்கு அடிப்படையாக அமைகிறது. இதுதான் உடனடியாக நம்முடைய பில்ட்-இன் ப்ரோக்ராமாக மாறுகிறது. இப்போது நாம் நம்முடைய புதிய பயணத்தை ஆரம்பிக்கிறோம். இதன் அடிப்படையிலேயே தான் எதிர்காலத்தில் நம்முடைய பிறப்பு நடக்கிறது. புதிய பயணம், புதிய உடலில். It will be a whole new setup. எனவே நிர்வாணா என்பது ஒரு மனிதர், இறப்பு என்பது உண்மையில் இறப்பு இல்லை. வாழ்க்கையும் நாம் நினைப்பது போல் வாழ்க்கை இல்லை என்பதை தெரிந்து கொள்வது. இந்த இரண்டையும் ஒருவர் புரிந்து கொண்டால், புரிந்து கொண்ட அடுத்த வினாடியிலிருந்து இந்த பில்ட்-இன் ப்ரோக்ராம் என்பது நம்மோடு இனி ஒருபோதும் இருக்காது. அந்த மனிதர் அந்த புரோகிராமை போக அனுமதித்து விடுகிறார். அவர் முக்கியமானவற்றையும் முக்கியம் இல்லாதவற்றையும் இரண்டையும் போக விட்டு விடுகிறார். இப்போது தனியாக பறந்து செல்லும் ஒரு பறவையைப் போல தனியாக போக தயாராகி விடுகிறார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தனியாக செல்கிறார். இப்போது கோயிலையும் விட்டு விடுகிறார். கோயிலுக்கு கொடுத்த நிதியில் மீதம் வைத்து போட்டிருந்த பெட்டியையும் விட்டு விடுகிறார். அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன், அடுத்தவர்கள் தனக்கு கொடுக்க வேண்டிய கடன், இந்த இரண்டையும் சரி செய்து விடுகிறார். நல்ல செயல்கள், கெட்ட செயல்கள் இரண்டையும் விட்டு விடுகிறார். In fact, he foregoes everything. He will not choose anything. He will not save anything. எல்லாவற்றையும் கடந்து செல்கிறார். He will transcend all. எந்த ஒரு சிறிய ஆசையையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் எதையெல்லாம் சம்பாதித்திருந்தாரோ எல்லாவற்றையும் விட்டு விடுகிறார். இதைத்தான் கபீர் ஓ ஸ்வான் டேக் ஆஃப் ஆன் த ஃபிளைட் அலோன் என்று சொல்கிறார். இப்போது ஸ்வான், அதாவது அவருடைய ஆன்மா, தனியாக பயணத்தை தொடங்குகிறது. எதிரியோ நண்பனோ யாரும் துணையாக வருவதில்லை. நல்ல செயல்களோ கெட்ட செயல்களோ ஸ்கிரிப்சர்களோ டாக்டரின்களோ ஒன்றும் வருவதில்லை. nothing. So nirvana means one who has known that neither was life indeed life, nor was death really death. Thanks for watching. முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.